அஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு பிப்ரவரி மாத ராசி பலன்கள். முதலில் பிப்ரவரி மாத கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும்போது மிதுன மனையில் குரு பகவான் வங்கிரம் பெற்று உட்கார்ந்திருக்கு. கடகத்தில் இந்த மாத தொடக்கத்திலேயே சந்திரன் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்கார். சிம்மத்தில் கேது பகவானும் மகரத்தில் சூரிய பகவான். அப்போ மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பெயர்ச்சியாகுது. பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அதைப்போல செவ்வாய் பகவான் உச்சபலத்தோட மகரத்தில் இருந்து பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி எங்க மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பெயர்ச்சியாகுது. அதைப்போல புதன் பகவான் இந்த பிப்ரவரி மாதம் 3ஆவது தேதி கும்பமனையில் அமர்ந்திருக்கு. அதைப்போல சுக்கிரன் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி கும்பத்தில் போய் அமருது. சனி பகவான் மீன மனையில் அமர்ந்திருக்கிறார். இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு தான் என்ன மாதிரி பலன்களை இந்த பிப்ரவரி மாதம் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், உங்க ராசி வச்சு என்ன பலன்கள் அப்படின்றது எப்படி பார்க்கறதுனா, லக்னத்தை வச்சு பலன் பார்க்கறதா அப்படின்னா இரண்டுமே முக்கியம்தான். ஒரு ரயில் பயணம் பண்ணுவதற்கு எப்படி இரண்டு தண்டவாளங்கள் முக்கியமோ அதே போல இந்த ராசி லக்னம் இரண்டுமே முக்கியம். உங்கள் சுய ஜாதகங்கள் எடுத்துக்குங்கள். ராசிநாதனோட உங்கள் ராசி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நாதனோட எத்தனை கிரகங்கள் இணைஞ்சிருக்கு, அல்லது இலக்கண நாதனோட எத்தனை கிரகங்கள் இணைஞ்சிருக்கு, யார் லக்னத்தில் இருக்கிறார், கிரகங்கள் அல்லது ராசியோட இதை பொறுத்தும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேசராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகிறது என்று பார்க்கும்போது, முதலில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறார். உங்கள் எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் அத்தனையும் தொழில் ரீதியாக தொழிலை சார்ந்ததாக, தொழிலை எப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு போகலாம், தனக்கு கிடைக்க வேண்டிய பதவிகள், பட்டங்கள், மரியாதைகள் பற்றிய சிந்தனை ஓட்டங்கள், குழந்தைகள் சார்ந்த சிந்தனை ஓட்டங்கள் தான் இந்த மாதம் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்க ராசிநாதன் பக்கத்துல போய் அமர்ந்து திக்பலத்தோட வலிமையா உட்கார்ந்திருக்கு. அப்போ அது கூட சூரியன் சேர்ந்திருக்கிறார். அப்போ 1ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் இணைவு பெற்றிருக்கின்றது. அப்படின்னு என்ன அர்த்தம் என்று பார்த்தால், அப்ப நல்ல சிந்தனைகள், நல்ல தன்மைகளை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்குமா. சூரியனைப் போல இருக்கக்கூடிய தன்மை, சூரியன் எப்படி ஒரு ஒளியை நேராக இருக்கிறது, அதேபோல் சூரியன் எப்படி ஒரு அதிகாரத் தோரணையில் இருக்கிறது, அதே மாதிரிதான் இருப்பீங்க. எந்த நிலையிலும் யாருக்கெல்லாம் அந்த அதிகாரம் வேண்டும் அல்லது ஒரு ப்ரமோஷன் வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையப்போகுதுன்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் உங்களுடைய சிந்தனை என்ன, ஓட்டங்களை, குழந்தையைப் பற்றி கவலைகள், குழந்தைகள் செட்டில் ஆகிறது, குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வேலை அமைத்துக் கொடுப்பது, குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வீட்டையோ ஒரு நிலத்தையோ வாங்கிக் கொடுப்பது, இப்படி அந்த குழந்தைகளைப் பற்றிய என்ன ஓட்டங்கள் மிகுதியாக உங்கள் ஆழ் மனதில் இருக்கும். அதுவும் செவ்வாய் சூரியன் 2, அதாவது உஷ்ண கிரகங்கள் சேரும்போது சில சமயங்களில் கோபமும் ஆக்ரோசமும் அதிகமாக வரும். இந்த மேசராசி அன்பர்கள், ஏன்னா இந்த செவ்வாய் சூரியன் சேர்ந்தாலே ஒன்றாக இருக்கும்போது அங்க சில வகையில் ஒரு தொந்தரவு என்பது ஏற்படுத்தும். அப்ப கணவன் அல்லது மனைவி விட்டு கொடுத்து போக வேண்டும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். அல்லது கணவன் மனைவி, அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மேசராசி அன்பர்கள். அப்போ தொழில் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும் இந்த மாதம் மேசத்துக்கு? இந்த மேசராசி அன்பர்கள் சரி, தொழில் சார்ந்த விஷயம் எப்படி சரி இருக்கும்? இந்த மாதம் மேசத்துக்கு எப்படி சார் இருக்கும்? நிறைய கிரகங்கள் 10, 11 தானே உட்கார்ந்திருக்கிறாங்க. அப்போ 11ஆம் இடத்தில் அதிகமான கிரகங்கள் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வந்து அமருகின்ற காரணத்தால் லாபத்தை நோக்கிய பயணங்கள் உங்களுக்கு இருக்கும். சந்தோஷம் தரக்கூடிய சில விஷயங்களில் ஈடுபாடு நிச்சயமாக இருக்கும்.
அதில் மாற்று கருத்து ஏதும் இல்லை. வேலை மாற்றம், உத்தியோகம் மாற்றம், ஊர் மாற்றம், இடம் மாற்றம், இந்த மாதிரி எந்த மாற்றங்களாக இருந்தாலும் செயல்படுத்திக் கொள்ளலாம். ஆறுக்குரியவனான புதன் உங்களுக்கு கடனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த கிரகம் 11ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். லாபஸ்தனத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ ஆறுக்குரியவன் தனக்கு 6ல இருக்கும்போது கடனுக்கு கடன் கடன். உங்களை வாட்டி வதைக்கப் போவது இல்லை. கடன் எப்படியோ இருக்கும். கடனை கட்டிவிடலாம் என்று தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த மேசத்துக்கு அமையும். எதிரிகள் விலகிச் செல்வார்கள். கடன் நோய். யாருக்காத ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்த மேசராசியின் பிரச்சனைகள் சரியாகிவிடும். ஏன்னா ஆர்க்குரியவன் தனக்கு 6ல இருக்கிறார். அப்போ மேசத்துக்கு ஏதாவது உடல்ல தொந்தரவு பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமே, ஆனால் நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் அதற்கு தீர்வு கிடைக்கும்ங்கிறதல்ல எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது. அதைப்போல வழக்கு சார்ந்த விஷயமாக இருக்கும். அந்த வழக்கை முடிச்சுடலாம். அந்த வழக்கிலிருந்து வெளிவரக்கூடிய எண்ண ஓட்டங்களை நிச்சயமாக இந்த மேசத்துக்கு ஏற்படுத்தும். அடுத்து இந்த பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் டிராவல் செய்கிறார். தன்னுடைய சொந்த நட்சத்திரமான குரு பகவான் புனர்பூசம் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் வலிமை அதிகம். அவர் நேரா 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. வக்ரம் பெற்று பார்க்கிறாரு. அப்போதான் நினைச்சது செயல்படுத்தணும். நான் வெளிநாட்டுக்கு போகணும், வெளியூருக்கு போகணும், வெளியூர்ல போய் இது பண்ணணும் அப்படி என்கின்ற எண்ண ஓட்டங்களை, சிறுதூர பிரயாணங்கள். எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்திட வேண்டும். நான் இப்படித்தான் இருக்கணும். தூரதேச பிரயாணங்கள். ஏன்னா 3-9 என்று கணக்கிட்டு பார்த்தாலே சிறு தூர பிரயாணங்கள். தூரதேச பிரயாணங்கள் என்கிறது ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிரும். பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். இந்த வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை. இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு என்று இந்த மாதம் எடுத்துக்கொண்டால் முருகப்பெருமானை கெட்டியாக பிடித்துக் கொள்வது மேசத்துக்கு சிறப்பை தரும். இந்த 4 வாரம் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை சென்று கண்டிப்பாக முருகப்பெருமானை வழிபட்டீங்கன்னா உங்க மனசு, எண்ணம், செயல், சிந்தனை அத்தனையும் நல்லபடியாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப நான் சொன்னது ஒரு பொது பலன்கள் மட்டுமே. இந்த ராசி நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள்னா நிச்சயமா இல்ல. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் மாறுபடும். தசா புத்தியும் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறும். ஒரு துல்லிய பலன் வேணும். உங்க ஜாதத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு? என்ன ஆதிபத்தியத்துல இருக்கு? எந்த டிகிரியில இருக்கு? இப்ப நடப்பு தசாநாதன், புத்திநாதன், ஆந்தரநாதன், சூட்சமநாதனை பொறுத்து இந்த 2026இல் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எப்ப நம்ம சொந்த தொழில ஆரம்பிக்கலாம்? இந்த 2026இல் எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும்? இந்த 2026இல் நான் வீடு கட்டுவேனாம்? எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும்? எப்ப நான் வீடு கட்டுவேன்? இப்போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆல் என்கின்ற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் செய்யவும். நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும். இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்.